ஹாய் ஹலோ ரபுஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நியூவான டேக்குக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுவும் வந்து ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். இந்த ஒன் ஷாட் வந்து எனக்கு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கேஷா சிஸ்டர் கேட்ட ஒரு ரெக்வஸ்ட் இது. ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு எஃப்எஃபாகவே எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ரெக்வஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க டைம் இருக்கும்போது மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சீரியஸாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட் ஃபைனலி வந்துடுச்சு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ஹெட்செட்டோட வந்துடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் ஒரு பேஸ்மெண்ட்டை தான் வந்து காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டு அவ்வளோ டார்க்காக, அவ்வளோ வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. ஸோ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாடி கார்ட்ஸ் கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அந்த 50 பாடி கார்ட்ஸ் சுற்றி நிற்கிற அந்த டைமில் வந்து சென்டரில் ஒரு பர்சனை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பர்சனோட உடம்புல அவ்வளோ காயம் இருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு முன்னாடி செம்ம கெத்தா மாஸாக ஒரு நியர்லி 30s அப்படி ஏஜில் இருக்க ஒருத்தர் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ அந்த பர்சன் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்துட்டு, போதுமா இல்லை இன்னும் டார்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றியா? டேங் ப்ளீஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அப்படின்னு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு டேங் தான். ஸோ டேங் வந்து அவன் வாயுவில் வந்து கன்னை வச்சிடுறான். ஸோ இந்த சைடு அந்த பர்சன் வந்து திணற இந்த சைட்டே தான். என்னை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? உன்னெல்லாம் இன்னும் விட்டுருக்கக்கூடாது, இன்னும் நல்லா வச்சு செஞ்சுருக்கணும். இங்கே பாருங்கள், இவன் சீக்கிரமாலாம் சாகக்கூடாது. இவன் என்னோட ரொம்ப நாள் எதிரி. இவனை எப்படியாவது நல்லா வச்சு செஞ்சுட்டு அப்புறம் கொன்று போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கொலை பண்ணும்போதே எனக்கு இன்ஃபர்மேஷன் வரணும், புரியுதா? அவனோட ரத்தத்தை நான் பார்க்கணும். பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னா என்ன வேணால் பண்ணிக்கோங்க, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, புரியுதா? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். அவ்வளோ டெரராக பேசிக்கிட்டு அங்கே இருக்க பாடிகார்டெலாம் வந்து நடுங்கிட்டே பார்க்குறாங்க டேவை. ஸோ இந்த சைடு வந்து அந்த பாடி கார்ட்ஸ் எல்லோரும் வந்து ஓகேன்ற மாதிரி மண்டே ஆகிட்ட டேவா வந்து அங்கேருந்து ஒரு சின்ன நோடோடு வந்து போயிடுறான், தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிடுறான். ஸோ அந்த சைடு அந்த பர்சன் வந்து கத்துறாங்க, என்னை விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் விடலையே. எல்லாரும் போட்டு செம்மையாக வந்து டே சொன்ன மாதிரி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பப்படுத்தி அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சைட் டே வந்து அந்த ரூமை விட்டு ஸ்டெப் அவுட் ஆக இந்த சைட் டேக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அவனுடைய ரைட் ஹேண்ட் கிட்டே இருந்து. ஸோ அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். ஸோ அவர்கிட்ட இருந்து ஃபோன் வர டே வந்து அதை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ என்னாச்சாங்? அது டே, நம்மளுக்கு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். புதுசாவா? யார் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி கேட்க இந்த சைடு வந்து சுகா தான். அது அவன் பேர் ஜான் ஜங்குக். இப்போ தான் புதுசாக அவன் சேர்ந்தானான். ஒரு 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவன் செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டான். இன்னும் விட்டு அவன் ஓன் பிளேஸ் எடுத்துருவான் போல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல இந்த சைட் டேவோட ஐஸ்லாம் வந்து அப்படியே கோவமாகுது. அவன் ஐஸ் அவ்வளோ டீப் ஆகுது. யார் அவன்? வந்து 1 வீக்லேயே செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டானா? அவ்வளோ பெரிய ஆளா? அவன் யார் என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி விடுங்க, அவன் ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைடு வந்து சுகா வைப்போம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த சைட்டே வந்து அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறான். ஆனால் அவன் மைண்ட் ஃபுல்லாக அந்த பர்சன் மேலே தான் இருக்குது. யார் அவன்? ஜான் ஜங்குக். நான் பெரிய ஆளா? வரட்டும், அவன் எந்த அங்கிளாக தாத்தாவான்னு நான் பார்த்துக்குறேன். எனக்கே போட்டி. 7 வருஷமாக மேஃபியா ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க எனக்கே போட்டியாக வந்துட்டியா? யாருன்னு நான் பார்த்துக்குறேன். கையில் மாட்டுவல அப்போ இருக்கணும். புதுசாக வந்துக்கிட்டே இருக்கீங்கடா எல்லோரும் எனக்குன்னே அப்படின்ற மாதிரி அவன் அவன்கிட்டயே பேசிட்டு ஓட்டிகிட்ருக்கான் காரை. ஸோ இந்த சைடு வந்து கொஞ்ச நேரத்தில் அவனோட ஃபோனில் வந்து டைன்னு மெசேஜ் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவன் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுகா அப்போ தான் அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவனுக்கு வந்து போட்டிருக்கு, அவன் பேர் வந்து ஜான் ஜங்குக். அவனுக்கு வந்து பேரண்ட்ஸால், ஆனால் அவனுடைய ஆன்ட்டி அங்கிள் தான் அவனை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கு. ஆனால் அந்த ஆன்ட்டி அங்கிளும் வந்து இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து கீழே தள்ளுறான், எங்கடா ஃபோட்டோ அப்படின்ட்டு. ஆனால் ஃபோட்டோ அனுப்பலை. ஸோ அவன் உடனே வந்து சுகா அப்பாவுக்கு வந்து ஃபோன் போடுறான். ஃபோட்டோ அனுப்ப சொன்னேனே எங்கே? அது டே, நாங்கள் எவ்வளவோ தேடிட்டோம், அவன் ஃபோட்டோ கிடைக்கவே இல்லை. ஃபோட்டோ கிடைக்கல? அவன் எங்கே தங்குறான்னு தெரிஞ்சதில்ல, அவன் ஃபோட்டோவா கிடைக்காது? அதான் அவன் எங்கே தங்குறான்னு தெரிஞ்சிருச்சுல, நீ வேணா அவன் இடத்துக்கே போய் பேசுகிறேன். நான் போய் பேசணுமா? அந்த அளவுக்கு நான் கேவலமாயிட்டேனா? ஐயோ டே, அப்படியெல்லாம் இல்லை. நீ வேணா சரி, நான் அவனை எப்படியாவது உன்னை மீட் பண்ண வைக்கிறேன், நீ அப்போ அவன்கிட்ட பேசு. அவனை மீட் பண்ணுற வரைக்கும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அவன் அவ்வளோ பெரிய விஐபியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவ்வளோ கோவத்தில் கத்துறான். அவ்வளோ கோவம் வருது. ஸோ அந்த சைடு சுகா வைப்பாரா, சரி காம் டவுன் ஆகு,
நான் சொல்கிறது கேளு, எனக்கு ஃபோட்டோ கிடைக்கல, கிடைச்சா நான் அனுப்பாமல் இருப்பேனா? அப்படி என்ன அவன் ஃபோட்டோவை அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான்? நம்ம ஹேக் பண்ணாத விஷயமா? அவன் ஃபோனை எப்படியாவது ஹேக் பண்ணலாம்ல? அது பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். அவரை நான் மீட் பண்ணோம், சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைடு இருக்கா வைப்போம், சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் வந்து விட்டுறாரு. ஸோ அப்படியே வந்து அவன் போய் தூங்குறான். ஆனால் தூக்கமே வரல அவனுக்கு, சுத்தமாக தூக்கம் வரல. அவனை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. அவனால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவன் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு செகண்டில் பண்ணிவிடுவான். ஆனால் இப்போ ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டைம் எடுக்குமா எனக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. அவன் வந்து அது யாராக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனோட மைண்ட்லேயே வந்து அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்கான். பட் அவனால் வந்து ஒரு ஐடியாவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படியே வந்து அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவன் எந்த ஐடியாவுமே இல்லாமல் நார்மலாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து நார்மலான ஒரு டிஷர்ட்டோ நார்மலான ஒரு பிளாக் ஸ்வெட் பேண்ட்ஸோ வந்து போட்டுட்டு அவன் கீழே வரான். ஸோ கீழே வந்து பார்த்தா அவனோட வீட்டில் அவனோட லிவிங் ரூமில் கால் மேலே கால் போட்டு ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் ஃபுல் அண்ட் பிளாக்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டே அதை பார்த்துட்டு ஒரு வேளை சுகா ஓப்பாவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் முன்னாடி எட்டி பார்க்குறான். நீங்கள் இதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு டீப்பான வாய்ஸோட கேட்க, இந்த சைடு வந்து ஒரு சிரிப்பு தான் சிரிக்குது. அந்த சிரிக்கிற சத்தத்தை கேட்டதான் அவன் வந்து தெரிஞ்சிடுது இது வந்து சுகா ஓப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி போய் நிற்கிறான் வேகமாக. ஸோ போய் பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக பன்னி மாதிரி வந்து ஜங்குக் அங்கே உட்காந்துட்ருக்கான். அவன் வந்து திமிரா பண்ணணும்னு காட்டுறான். ஆனால் அவன் திமிரை விட அவனோட க்யூட்னஸ் தான் கண்ணுக்கு அதிகமாக தெரியுது. அவன் வந்து அது அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிடுது. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து திரும்பி வந்து டேவை பார்க்குறான். அவன் எவ்வளோ பெரிய ஆள், நான் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா டேவை பார்த்து தான் அவனுக்கும் செம்ம ஸ்டன் ஆகிடுது. என்னடா இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி, நார்மலான ட்ரெஸ்லேயே இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைடு வந்து டே தான் ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு காஃப் கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணுறீங்க, யார் நீ, எதுக்கு நீ ஏதோ அதிகாரம் பண்ணி வச்ச மாதிரி வந்து என் வீட்டில் உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் கோவமாக கத்திட்டான். அவன் பேக்கெட்லேருந்து கன் எடுக்கிறான், அப்படியே ஸ்டாக் வச்சுருக்க மாதிரி எடுக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் டக்குன்னு அவன் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன பூச்சாண்டியா, என்னது இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, எவ்வளோ தைரியமாக வந்து ஏன் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைடு வந்து ஜங்குக் தான், சரி கொஞ்சம் அந்த கண்ணை கீழே வச்சுட்டு உட்காருறியா அப்படின்ற மாதிரி அவனும் டெரராக பேசுகிறான், எதிராக பேசுகிறான். ஸோ இந்த சைட்டே தான், இங்கே பாரு, யார் நீ, இவ்வளோ தைரியமாக என்கிட்ட யாரும் பேசினது கிடையாது. ஓ, நான் பேசுகிறத பார்த்து உனக்கே பயம் வருதா, ஏய் யார் சொல்லலாம் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் கிட்ட வரேன். இந்த சைட் ஜங்குக் தான், சரி என்கிட்டலாம் வராத, உட்காரு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த சைட் தேவாக வந்து உட்காடுறான். யார் நீன்னு சொல்கிறியா, முதல்ல அந்த காலை தூக்கி கீழே போடு, இல்லை கால் இருக்காது உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைட் ஜங்குக் தான், என் கால் நான் எப்படி வேணால் போடுவேன், இந்த கால் மேலே இப்படி போடுவேன், இந்த கால் மேலே இப்படி போடுவேன் அப்படின்னு வந்து அவன் காலை ஃபேஸ் முன்னாடி நீட்டிக்கிட்டே வந்து சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே தான், உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஜங்குக்கோட காலை அவன் ஃபேஸ்கிட்ட நீட்டிருப்பானா, அந்த காலை அப்படியே பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரே புல்ல கிட்ட வந்து வந்துடுறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், என்ன பண்ணுற நீ, எவ்வளோ தைரியம் வந்து கால் என் மூஞ்சி முன்னாடி நீட்டுவா அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ டீப்பான கோல்டு வாய்ஸோட கேட்க, அவ்வளோ டீப்பான ஐஸோட இந்த சைட் ஜங்குக் தான் அவனை ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் அவன் மூஞ்சி முன்னாடி ஒரு சொடக்கு போட்டு, நான் பகல் கனவா என்னன்னு சொல்லு, இல்லைனா ஒரு நிமிஷத்தில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீ, ஏய் 7 வருஷம் மாஃபியாவாக இருக்காண்டா நான், என்னை தாண்டி யாரும் வந்ததில்லை, நான் தான் ஃபர்ஸ்ட்டு, புரியுதா, எனக்கு போட்டியாக வேறு ஒருத்தன் வந்துட்டுருக்கான், அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யார், ஜங்குக்கா, ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க கன்ஃபியூஸாக இந்த சைடு ஜங்குக் வந்து செம்மையாக சிரிச்சுட்டு, டேய் மரமண்டை, அந்த ஜங்குக்கே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்ல, இந்த சைட் டேவோட ஐஸ்லாம் வந்து வைடாகுது. அவன் டக்குன்னு வந்து ஜங்குக் முன்னாடி எந்திரிச்சு நிற்க, இந்த சைட் ஜங்குக் தான் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன பண்ண போகிறா, இதை பாரு, நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், உன்னோட ஃபோட்டோவை நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, அதனால தான் நீ யாருன்னு எனக்கு தெரியல, இங்கே பாரு, உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், என் கூட போட்டி போட்டு வராத, உன் இடத்துல நீ இரு, புதுசாக எனக்கு நீ எதிரியாலாம் வர தேவையில்ல, ஆல்ரெடி எனக்கு இருக்கிற எதிரியை என்னால் சமாளிக்க முடியல. ஒரு எதிரியே சமாளிக்க முடியலண்ணா, நீ எல்லாம் என்ன மாஃபியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி நெக்கலாக பேசுகிறான், ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு. இந்த சைட்டே தான் அதை பார்த்து முறைச்சிட்டு, இங்கே பாரு, என் டென்ஷன் அதிகமாக்காத, நான் இந்த மாதிரிலாம் ஒருத்தனை போட்டு தள்ளாமல் இவ்வளோ நேரம் அமைதியாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்போ போட்டு தள்ளு, நான் முன்னாடி தானே இருக்கேன்
அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே நக்கலாக பேசுகிறான். ஸோ இந்த சைட் டே தான். இங்கே பாரு, என்னை வெறுப்பேற்றி பார்க்காத, என்னோடய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாத, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீப்பான வாய்ஸோட சொல்கிறான். அவ்வளோ கோல்டாக. இந்த சைட் ஜங்குக் தான். சரி சரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போகிறேன், முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நெக்கலாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் டே தான் ஜங்குக்கோட காலரை பிடிச்சி எடுத்துட்டு, உனக்கு என்ன ரொம்ப தைரியமா, என்ன ஏதோ உரிமையாக பேசுகிற, உனக்கு என்ன வயசு, என்னை விட பெரியவனா நீனு, ஏன் உனக்கு என்ன 60 வயசா, டேய் அப்புறம் என்ன ஒரு 30 வயசு இருக்குமா, ஏய் எனக்கு 27 தான், நான் 25, இவ்வளோ சின்னவன் தானே நீ, என்ன இவ்வளோ சின்னவன், 2 வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எதற்கு பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த சைட்டே தான். வாய் ரொம்ப அதிகமாக இருக்கு உனக்கு, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. ஐயோ, இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் முதல்ல நிறுத்திட்டு என் பக்கத்தில் உட்காரு, நான் பேசணும். உன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நீ ஒன்றும் விஐபி கிடையாது, நான் ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி குனிஞ்செலாம் வர முடியாது. அப்போது நீ நின்றுட்டேரு, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நெக்கலாக சொல்கிறான். ஸோ அந்த சைட்டே தான். எவ்வளோ தைரியம் வந்தால் என் வீட்டில் வந்து என் சோஃபாலே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு என்ன நிற்க சொல்லிட்டு நீ பேசுறத நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்துறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். இப்போ கத்துறது நிறுத்திட்டு உட்காரு, அதில் போட்டு தள்ளுருவான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் பாக்கெட்லேருந்து கன் எடுக்க இந்த சைட்டே தான் அதை பார்த்துட்டு, ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட காலரை பிடிச்சி எதுக்க ஜங்குக் வந்து டேவை ஃபேஸ் பண்ண மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அந்த சைட் ஜங்குக் தான். கொஞ்சம் உட்காரேன்டா, பேசிட்டு போகிறேன், இந்த பாரு எனக்கு மரியாதை கொடுத்து பேசு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பெரிய ஆள் தான், ரொம்ப பெருசாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான் ஒரு கல் பண்ணிட்டு, புரியல, ஒன்றும் புரிய தேவையில்ல, நீ உட்காரு ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி தள்ளி விட்டுறான் அவனோட சோஃபாவில். ஸோ அந்த சைட் வந்து டே தான். ஓ என்னை தள்ளி விடுற, வாயை மூறியா, வாயிலே சொருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கன் எடுத்து காட்டுறான் டே முன்னாடி. இந்த சைட் டே தான் ஒரு கல் பண்ணிட்டு, இங்கே பாரு நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, நீ என்னை விட சின்ன பையன் எவ்வளோ தைரியமாக இருந்தேன், ஏன் முன்னாடி எவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக் தான். நான் பேசுறத மட்டும் கேளு, இல்லைனா வாய் உள்ள சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை எடுத்துகிட்டு வந்து டேவோட ஃபேஸில் அப்படியே தடவின்னு இருக்கான். ஸோ அந்த சைட் டே தான் அதை பார்த்துட்டு, என்னை ரொம்ப வெறுப்பேற்றி பார்க்குற, என் வீட்டை சுற்றி எத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, அவ்வளோ பாடி கார்ட்ஸ் வச்சுட்டு நீ பேசும்போது எந்த பாடி கார்டும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேனே, அப்போ நான் எவ்வளோ பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். செம்ம மாச ஆசை இந்த சைட் ஜங்குக்கை பார்த்துட்டே தான். இங்கே பாரு, நான் ஒரு பெரிய ஆள், சரி நீ வளர்றத நிறுத்து, நான் முதல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேவோட முன்னாடி அப்படியே அந்த டீப்பா மேலே உட்காடுறான். ஸோ அந்த சைட்டே தான். நீ வாய் முடு, எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டுட்ருக்கேன், உன் இஷ்டத்துக்கு வாயை ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நான் பேசுகிறத முதல்ல கேளேன்டா, எவ்வளோ நேரம் நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வாயை மூடி தொலை அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்துறான், செம்மையாக கத்துறான். ஸோ அந்த சைட்டே வந்து அவனை பார்த்துட்டு ஒரு பயப்படுற ஐஸோட வந்து கல் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவும் பேசாமல் வாயை மூடு, நான் உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல. இந்த சைட் டேவாக வந்து சொல்லு அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் லோவான வாய்ஸோட க்யூட்டாக சொல்கிறான். ஸோ ஜங்குக் வந்து அதை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு, என் பேர் ஜங்குக் தெரியும், ஏய் ஒழுங்காக நான் சொல்கிறது கேள்றான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல. இந்த சைட் டே தான் ஜங்குக்கோட டைஸை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்ன நான் உன்னை விட 2 வயசு பெரியவன், நான் நம்பர் 1 மாஃபியா, கொஞ்சம் பார்த்து பேசு புரியுதா, இந்த வாடா போடான்னு உரிமையாக பேசிகிட்டு இருக்காது, நான் ஒன்றும் உன் புருஷன் இல்லை. அப்படியா, அப்போ புருஷன் ஆகுறன்ற அளவுக்கு உனக்கு ஆசைலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவள் வந்து டேவோட கிட்ட வரான். ஸோ இந்த சைட் டே தான். ஏய் என்ன பண்ணுற நீ, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி வந்து வேறு இடத்துல வந்து உட்காந்துக்கிறான், தள்ளி போயிட்டு. ஸோ அந்த சைடு வந்து ஜங்குக் தான் டேவோட பக்கத்தில் உட்காந்துட்டு, சரி நான் சொல்கிறது கேளு, சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் வாய்ஸோட சொல்ல. இந்த சைட் ஜங்குக் தான். என் பேர் ஜங்குக், நான் ஒரு மாஃபியா, நான் இப்போ தான் ஒரு 1 வீக் முன்னாடி ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளே நான் 2nd பிளேஸ்க்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் நான் 1st பிளேஸ்லேயே வந்துடுவேன், அதனால் உனக்கு இருக்க இந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டு வேறு எதனா வேலையை போய் பாரு சரியா, நல்லா அழகாக இருக்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்களோட அமைதியாக இரு சரியா, என் வழியில் நடுவில் வராத ஓகே, என்னை பார்க்கணுன்னு சொன்னியா, அதான் நானே உன்னை பார்க்க வந்துட்டேன், ஏன் இடத்துக்குலாம் நீ வரத்தவலை, ஏன்னா வந்து நான் உன்னை போட்டு தள்ளாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ மாசாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்துட்டே தான் அதை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைக் பண்ணுறான். யார் இந்த புள்ள பூச்சி, எனக்கு பூஜாண்டி காட்டி என்ன கொல்ல போதா, நல்லா காமெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல. இந்த சைடு வந்து ஜங்குக் தாண்டியோட காலரை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, இங்கே பாரு
இன்னும் என்னை முழுசாக பார்க்கல. நான் பொறுமையாக பேசுகிறேன்னு நான் ரொம்ப சாஃப்ட்டுன்னு நினச்சிடாத. ஓ, அப்போ உனக்கு டெரராலாம் இருக்க தெரியுமா? எங்கே காட்டு உன் டெரர்னஸை அப்படின்ற மாதிரி அவன் வந்து நெக்கலாக சொல்கிறேன். இந்த சைடு ஜங்குக்கு வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் டேவோட லேப்பில் டேவை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காடுறான். டேவோட காலரை பிடிச்சிட்டு இந்த சைடு டே தான், என்ன பண்ணுற? நீ என்னை பார்க்கணுன்னு சொன்னால் நான் பார்க்க வந்துட்டேன். நான் என்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன், உனக்கு வார்னிங்கும் கொடுத்துட்டேன். என் வழியில் நடுவில் வராத. டே முயல் குஞ்சு, இதே தான் நானும் சொல்கிறேன். நானும் என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் வந்து 7 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. என் வழியில் நடுவில் வராத. வந்தேன்னா நான் இந்த முயல் குட்டியை பாவம் கூட பார்க்காம அப்படியே தூக்கி கழுத்தை பிடிச்சி நசுக்கி அந்த சைடு தூக்கி போட்டு போயிடுவேன், சரியா? அப்படின்ற மாதிரி அவனும் வந்து மாசாக சொல்கிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு, ஏய் இங்கே பாரு, என் வழியில் வந்து தான் பாரு உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து எந்த டேவோட மூஞ்சி முன்னாடி சொடக்கு போட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். ஸோ இந்த சைடு டே தான், தைரியம் வந்தால் என் வழியில் வாடா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு கற்று இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து முறைச்சிட்டு அந்த சோஃபாவில் அந்த பில்லோ தூக்கி வந்து டேவோட மூஞ்சிலே போட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ இந்த சைடு டே தான் அந்த பில்லோவை பிடிச்சிட்டு, இவன் மேஃபியாவா? இவன் தான் ஜான் ஜங்குக்கா? அட பாவி, எந்த தைரியத்தில் இவன் மேஃபியா வேர்ல்டுக்கு வந்தான்? இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், ஒரு குழந்த மாதிரி இருக்கான். இவன் போய் மேஃபியா, அதுவும் எனக்கு போட்டி போட்டு என் வழியிலேயே. சரி, என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே. லேப்பில் ஏறி உட்கார அளவுக்கு வந்துடுச்சா? இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காது என்னோடய லேப்பு, யாருமே எனக்கு பிடிச்சி இழுக்காத ஒரு தைரியம், அந்த திமிரு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் வழியில் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்டயே பேசிட்டா வந்து அவனோட யூனிஃபார்ம்ஸ்லாம் போட்டு அவன் பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறான் அவனோட இடத்துக்கு. ஸோ அப்படியே வந்து அவன் போய்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி அவன் பண்ணுறான், அவனை வந்து என்னை க்ராஸ் பண்ண விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வாட்டி அவனை பார்த்தீங்கன்னா அவனை வந்து கடத்தி என்கிட்ட கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். ஸோ அவங்களாம் வந்து ஓகேன்ற மாதிரி மண்டையாட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க அன்றைக்கி நைட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே முடியல. அந்த ஜங்குக்கு பன்னி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கான் அவங்க கையில் மாட்டாமல். அதை வந்து இவங்க அப்படியே டேக் கால் பண்ணி சொல்கிறாங்க, ஹலோ பாஸ், என்னடா பிடிச்சிங்களா இல்லையா? ஐயோ, அந்த முயல் போய் எங்கேயும் அங்கேயும் தாவிட்டே இருக்கான் பாஸ், எங்களால் அவனை பிடிக்கவே முடியல. இங்கே போய் பிடிக்கலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு அங்கே போயிருக்கான், அங்கே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அவன் தலையிலே அடிச்சுட்டு, சரி அவனை விட்டுருங்க, நானே அவனை பார்த்துக்கிறேன், ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு வந்து அந்த பாடி கார்ட்ஸை சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சைட்டே தான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து செம்மையாக மாசாக போட்டுட்டு அவன் வந்து அவன் கையில் ஃபோனை எடுத்துகிட்டு அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட வீட்டுக்கே வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அவன் வந்து கேஷுவலாக அவனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் ஆனால் ஸ்வெட் ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுட்டு அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஆப்போசிட்டில் டேவை பார்த்து தான் அவனுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அவன் வந்து சிரிக்கிறான். ஸோ அந்த சைட் டே தான் கதவை திறந்த ஜங்குக்கை வந்து எதுவுமே பண்ணாமல் அவன் அப்படியே முன்னாடி வர ஜங்குக்கு வந்து அப்படியே பின்னாடி போகிறான். அவன் ஜங்குக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. டே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், வாங்க, என்ன இந்த சைடு வீடு பக்கம்லாம் ஏதோ ஆள் வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க போல், எல்லாம் என்ன கிட்னாப் பண்ணுறதுக்காக வராங்க சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைடு வந்து டே தான் அவன் வயசில் பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு பிடிச்சி நசுக்கிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற, இங்கே பாரு வீட்டில் யாரும் இல்லை, நீ என்ன வந்து இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைடு வந்து டே தான் அதை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு, ஓ இந்த பன்னிக்கு இந்த மாதிரி கிட்ட வந்தால் கூட பயம் வருமா, அப்போ இதே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே நினச்சிட்டு, அது வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா, இல்லை நீ தனியாக இருக்கியான்ற இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நீ தனியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, அதான் தனியாக இருக்கே கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து இன்னும் இழுத்து வச்சுட்டு சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு தான் ஒரு கல் பண்ணிட்டேன். அவன் கையில் வந்து கரண்டி வச்சுருப்பான், அவன் சமைச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து அந்த கரண்டியை வச்சுட்டே ஒரு ஷோல்டரில் வந்து அடிக்க இந்த சைட்டே தான், நீ என்ன தான் பண்ணாலும் நான் இன்றைக்கி உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு டீப்பான வாய்ஸில் சொல்லிட்டு அவன் ஜங்குக் கிட்ட வரேன். இந்த சைட் ஜங்குக் தான், இங்கே பாரு எதுவும் பண்ணாத, நான் வீட்டில் தனியாக இருக்கேன், நீ எந்த தைரியத்தில், எனக்கு பாடி கார்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது, எப்படி எந்த தைரியத்தில் நீ பாடி கார்ட்ஸ் இல்லாமல் இருக்க, அவ்வளோ பெரிய ஆளா நீ, யார் வந்தாலும் போட்டு தள்ளுறியா, ஏய் நான் இது வரைக்கும் 118 பேரை கில் பண்ணியிருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான், ஓ இவ்வளோ பேரை நம்புறா, இத்தனை பேரை கில் பண்ணியிருக்கேன் நீனு, டே மரமண்டை,
நான் இது வரைக்கும் 1 கோடிக்கு மேலே கில் பண்ணியிருக்கேன், யாருக்கிட்ட வந்து போட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைட் ஜக்குக்கு வந்து அதை பார்த்து இன்னொரு ஸ்மைக் கொடுத்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் 7 வருஷத்தில் 1 கோடி பேரை போட்டு தள்ளியிருக்கீங்க, நான் 1 வாரத்துலேயே 117 பேரை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைட்டே வந்து டக்குன்னு அவனோட ஸ்மைல் ட்ராப் ஆகுது. ஸோ அவன் வந்து ஜங்குக் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு, ரொம்ப திமிராக பண்ணுற நீனு, அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், நீ மட்டும்தான் பெரிய ஆளா என்ன அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைட்டே தான், உனக்கு ஒரு நாள் இருக்குது, உன்னை பிடிச்சி வச்சு பேஸ்மெண்ட்டில் வச்சு செய்யலான்னு பார்த்தா நீ மாட்டலல்ல, இன்றைக்கி பேஸ்மெண்ட்டில் வச்சு என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக கேட்க, இந்த சைடு வந்துட்டே தான், தள்ளிப்போ, உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில, இங்கே பாரு, நான் திருப்பி சொல்கிறேன், என் வழியில் வராத, என் ஃபர்ஸ்ட்டு பொசிஷனில் நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், வேறு யாரையும் நான் விட மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நானே அவன் ஒய்ஃப் ஆகிட்டான், உன் ஒய்ஃபை நீ ஃபஸ்ட் ப்ளேஸில் விட மாட்டியான் அப்படின்ற மாதிரி அவன் நெக்கலாக பேசுகிறான். ஸோ இந்த சைடு வந்துட்டே தான் அதை பார்த்து ஒரு வியர்டான ஐஸோட, என்னது ஒய்ஃபா, எதனா சொல்கிற போகிறேன் போடா பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு வந்து ஜங்குக்கை தள்ளி விட்டு வந்து அவன் போயிடுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான், வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகிறேன், சாப்பாடில் விஷம் கட்டு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவனை வந்து பதில் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் டேவோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கலக்கலை, சாப்பிட்டு போ, அவ்வளோ நல்லவன் எழுதிய நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தேவை கூப்பிட்டு போகிறான். ஒரு எனிமிஸ் 2 பேரும் அவ்வளோ வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து தேவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போகிறான். ஸோ தேவை வந்து போய் உட்கார, இந்த சைடு ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு அவனும் வந்து டேக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு வாய் தான் எடுத்து வாயில் வச்சுருப்பான், அவ்வளோ ஸ்பைஸு. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஸ்பைசி ஃபுட்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் டேக் அது சுத்தமாக ஒத்துக்காதுன்னு அவனுக்கு ஒரு இது கூட தெரியாது. ஸோ அந்த சைடு வந்துட்டு அதை சாப்பிட்ட உடனே அவன் கத்துறான், செம்மையாக கத்துறான். அவன் வந்து அந்த தட்டெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வந்து வாஷ்ரூமில் அவன் மவுத்தை வந்து ககுல் பண்ணுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியாமல் அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட அவனை வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டு டேவை போய் வந்து பார்க்குறான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டே தான், அடப்பாவே நீ வேணும்னு தானே பண்ண, நான் எதுவுமே பண்ணல, என்னாச்சு உனக்கு, ஏன் வாந்தி எடுக்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, டேய் மண்டை, அப்புறம் எதனா கேட்டுற போகிறேன், இல்லை அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து அவன் பவுட் பண்ணிட்டே கேட்க, இந்த சைட்டே தான், டே எனக்கு ஸ்பைசி ஃபுட்னா சுத்தமாக ஒத்துக்காது, ஐயோ இது எனக்கு சுத்தமாக தெரியாதே, ஏன் நீ என்னை வச்சு எந்த இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணலையா, எனக்கு தான் அப்படி கலெக்ட் பண்ணி கொடுக்க யாரும் இல்லையே, எந்த தைரியத்தில்டா நீ முதல்ல மாஃபியா ஆன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கை பார்த்து சிரிக்க, இந்த சைடு ஜங்குக்கு தான், நீ ஓவராக பேசாத, அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து உன் வாய் உள்ளே கொட்டிடுவேன், உன்னை வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணுற, எனக்கு சுத்தமாக ஸ்பைசி ஃபுட்டே ஒத்துக்காது, இப்போ நான் என்ன பண்ணுறது, என் நாக்கே செத்து போச்சு, சரியா ஐஸ்கிரீம் ஏதாவது, ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, அதையும் நீ ஸ்பைஸியாக தின்னுவ போல், மாடு மாதிரி இவ்வளோ ஸ்பைஸியாக போட்டு சாப்பிடுவேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கை திட்டிக்கிட்டே அவன் கையை தொடச்சிட்டு வந்து அங்கே வீட்டு வாசலுக்கு போகிறான். சரி ஜங்குக்கு தான், சரி ஐஸ்கிரீமாவது சாப்பிட்டு போ, ஒன்றும் தேவையில்லைப்பா சாமி, நீ போ, நீ விட்டா என்னை சாவடிச்சிருவ போல உங்கள் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். சரி ஜங்குக்கு வந்து அவன் போகிறத பார்த்து சிரிச்சுட்டு ஒரு அட்மைரிங்கான ஐஸோட வந்து பார்க்குறான். எவ்வளோ மாசு, எவ்வளோ கெத்து, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான், எனக்கு எதுக்கு இவன் கூட சண்டை போடணும்னு தோணுது, ஆனால் இவன் கூட சண்டை போடும்போது ஜாலியாக இருக்குது, உண்மையிலே நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒய்ஃப் ஆகிட்டா நல்லா இருக்குமோ, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கான், என்னை நல்லா பார்த்துப்பான்னு தோணுது, அவன் பேரும் அவ்வளோ மாசாக இருக்குது, கிம் டேவ் எவ்வளோ நல்லா இருக்குது, எங்கள் அப்பனும் எனக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிருக்கானே ஜான் ஜங்குக்னு, அது அப்படியே கிம் ஜங்குக்காக மாறினா எவ்வளோ நல்லாயிருக்கும், ஆனால் இவன் தான் இவ்வளோ எளியும் போன மாதிரி சண்டை போடுறானே, சேருவானா, இதை நான் ப்ரொப்போஸ் பண்ணால் தான் அக்செப்ட் பண்ணிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்க, இந்த சைடு வந்து ஜங்குக்கு தான், ப்ரொப்போஸ் பண்ணி பார்ப்போம்மா, ஏன்னா இவனை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, அவன் எப்போலாம் அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல வரானோ, ஐயோ எப்போ என் மனசு தாங்கலை, அவ்வளோ அழகாக இருக்கான், வெள்ளைன்னு பால் கொழுக்கட்டை மாதிரி, அப்படியே அவனை பிடிச்சி சாப்பிட்ணும் போல் இருக்குது, என்ன பண்ணுறது, புருஷனாக வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ எதிரியாக வந்து சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன்கிட்டயே பேசிட்டு அவன் வந்து உள்ளே போயிடுறான். சன்சைட் வந்து டேவும் காரில் போகிறான். பட் அவனோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் இருக்குது. அவன் வந்து ஜங்குக் பண்ணது, ஜங்குக் பேசினது, ஜங்குக் க்யூட்டாக பண்ணது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு சிரிச்சிட்ருக்கான். ஸோ இந்த சைட் டே தான் அவன்கிட்டயே ஏன் இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறான், அதுவும் அவன் கேட்ட அந்த கேள்வி புருஷனாக வந்துடுறியான்னு, ஐயோ வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், உங்களோட மட்டும் என் ஒய்ஃபாக வச்சுருந்தா என் லைஃபே ஜாலியாக இருக்கும், ஆனால் இப்படி என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கானே, நான் என்ன பண்ணுறது, நான் போய் சொன்னால் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவா, அப்புறம் சீன் தான் போடுவான்,
ஆல்ரெடி எனக்கு போட்டியாக வேறு இருக்கான். இதில் வேறு அவனே கேள்வி கேட்டான், ஒய்ஃபாக வந்து உன் ஒய்ஃப்க்கு விட்டு கொடுக்க மாட்டியான்னு. ஒய்ஃபாக வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் மாஃபியான்றது என் கனவாச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து அவன்கிட்டயே குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இது வரைக்கிட்டே அந்த மாதிரி வந்து பேசினது கிடையாது. அவன்கிட்ட வந்து அந்த ரூட்னஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போது அவனே அறியாமல் அவனோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகுது. அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்க ஐஸ் கட்டி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகிற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வந்து அது எல்லாத்தையும் நினச்சிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போயிடுறான் வீட்டுக்கு. ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நிறைய இடத்துல வந்து ஏதாவது ஒரு மிஷனுக்கு போகும்போது டேவும் வந்து அங்குக்கும் மீட் பண்ணுற மாதிரி வருது. எப்படின்னா ஒரு பர்சன் அந்த பர்சனை வந்து டேவும் போட்டு தரணும்னு ஆசைப்பட்றான், அதே டைம் குக்கியும் போட்டு தரணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அந்த டைமில் 2 பேரும் வந்து பிடிச்சி அந்த பர்சனை ஒரே டைமில் மீட் பண்ணுற மாதிரி வரும்போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன் வருது. அப்போ 2 பேரும் வந்து கண்டிப்பாக சண்டை போடுறாங்க. ஸோ அவங்க வந்து 2 பேரும் சண்டை போடுறாங்க ஒருத்தர் கூட, நீ என் வழியில் வராத என் வழியில் வராத அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த சண்டை வந்து குட்டி குட்டி சண்டை தான், க்யூட்டாக நடந்து அது வந்து அங்கேயே முடிஞ்சிடும். ஆனால் திருப்பி வந்து அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. 1 வீக் கழிச்சு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டி வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க நல்ல மாஃபியாஸ் எல்லாருக்குமே வந்து சேர்த்து வச்ச ஒரு பார்ட்டி. எல்லா மாஃபியாஸும் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் இருந்து எத்தனை லாஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்க வரைக்கும் எந்த மாஃபியா வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி மாஃபியாஸ்க்காக ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து ஆப்வியஸாக டே வந்திருக்கான். டே தான் ஃபர்ஸ்ட்டு மாஃபியா இல்லையா. ஸோ அவன் வந்து ஒரு பெரிய கிராண்டான ஒரு இடம் தான் அது. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல அவன் வந்து ஒரு பெரிய பிளாக் கலர் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டா. முன்னாடி வந்து அவ்வளோ ட்ரிங்க்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக பப்பரப்பான்னு உட்காந்துட்ருக்கான் அந்த சோஃபாவில். ஸோ இந்த சைடு வந்து அவன் கண்ணு ஒரே ஒரு பர்சனை தான் தேடுது, அது ஜங்குக் தான். என்னடா இன்னும் இவனை காணோம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவனையே தான் தேடிட்டுருக்கான். ஸோ அப்படியே தேடிட்டு அவன் வந்து என்ட்ரன்ஸ் டோரை பார்த்தா ஏஞ்சல் மாதிரி உள்ளே வரான். அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருக்கான். ஆனால் இது வந்து வேறு மாதிரி கிளாத்ஸு. அந்த பிளாக் கலர் சூட்டே வந்து சில்க்கு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே சில்க்கு மாதிரி இருக்கான். ஸோ அதை வந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். அவன் வந்து கையில் குடிச்சிட்டு இருந்த அந்த கிளாஸ் அவன் வாயில் இருந்ததை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு அவன் வாயை பொழந்துட்டு ஜங்குக்கை வந்து பார்க்குறான். மேலே இருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கான் ஜங்குக்கு. அப்போ வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் மாதிரி இருக்கான் அவன் பார்க்குறதுக்கே. அந்த லைட்ஸ் எல்லாம் அவன் மேலே அடிக்கவும் அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். சொட்டே வந்து அதை பார்த்துட்டு அப்பா தகன்னு இருக்கானே, ஐயோ சிலுக்கு மாதிரி இருக்கானே, நான் என்ன பண்ணுறது, இப்படியாடா மயக்குவ, இப்படி குல்ஃபி மாதிரி ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? ஐயோ இப்போ வந்து என்கிட்ட தான் ஏதாவது திமிராக பேசுவான். ஐயோ இந்த அழகை முன்னாடி வச்சுட்டு என்னால் அவனை திட்டி கூட பேச முடியாதே அப்படின்ட்டு அவன்கிட்டே வந்து புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான். அவனோட கண்ணை வந்து உள்ளே வந்து தான் தேடுது. ஸோ அவன் வந்து தேவை பார்த்துட்றான். ஸோ டேவை பார்த்து தான் அவன் வந்து டேவோடைய சோஃபா கிட்டே போகிறான். அந்த சைட் டே தான் அவன் மனசுக்குள்ளே வரான் எடுத்த உடனே இங்கே தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஷுவலாக குடிச்சிட்ருக்கான் ட்ரிங்க்ஸை. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோடைய சோஃபாலே வந்து உட்காந்துட்டு அவன் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காடுறான் ஒரு பேபி கேர்ள் மாதிரி. இந்த சைடு வந்து டே தான் அதை பார்த்துட்டு, என்ன இப்படி ரெடியாகி வந்திருக்கேன், ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணால் ரெடி ஆவேன், நான் பொண்ணு மாதிரி கூட ரெடியாகி வருவேன், உனக்கு எது கவலை அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க. இந்த சைட்டே தான் அவனை வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு, பையனா இப்படி வரும்போதே தாங்க முடியல, இதில் பொண்ணு மாதிரி வந்தால் உன்னை ஒரேடியாக தூக்கிட்டு போய் நான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு வந்து ஜங்குக் காதுக்கு வந்து அது கேட்டுடுச்சு. ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், என்னது என்ன சொன்ன இப்போ நீன்னு, நான் எதுவும் சொல்லல, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, வேறு எங்கன்னா போய் உட்காரு அப்படின்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் தயங்கிட்டே சொல்கிறான். அவனுக்கு வந்து பாடிலாம் ஸ்வெட் ஆகுது ஜங்குக்கை பார்க்க. இந்த சைட் ஜங்குக் டே அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து டே பக்கத்தில் போய் உட்காரான். அந்த சைட் டே தான், என்னடா பண்ணுற, தள்ளி போய் உட்கார்றா, யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க, 2 மாஃபியாஸ் இருக்காங்க, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நீ ஹஸ்பண்டு நான் ஒய்ஃபு அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு வந்து அவன் வந்து டேவோட செஸ்ஸில் வந்து அவனோட ஃபிங்கரை வச்சு ஒரு மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கிட்டே வந்து சொல்கிறான். ஸோ இந்த சைடு வந்து டே தான் அதை பார்த்துட்டு, இங்கே பாரு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, அப்புறம் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன குத்தம் சொல்லக்கூடாது, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து டே கிட்ட வரான் ஃபேஸ் கிட்ட. ஸோ அந்த செட்டே தான் அவனோட முகத்தை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இன்ச் பை இன்ச்சாக வந்து ரசிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் வந்து டேவை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்ருக்கேன். இந்த சைட் டே தான், இங்கே பாரு தள்ளிப்போ
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு திரும்பிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து டேவோடைய ஷோல்டர்லேயே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு, திருப்பி என் வழியில் வராத, இதை நான் இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போயிடுறான் சேசியா. சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, நீ என் வழியில் முதல்ல வராதடா முயலே அப்படின்ற மாதிரி அவனை வந்து கத்துறான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டேவை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து போயிடுறான். டே வந்து அந்த ஸ்மைலை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். ஐயோ, சந்தனக்கட்டையா நாட்டுக்கட்டையா, நான் இன்னும் எத்தனை சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கானே, ஐயோ ஐயோ இப்படி ஆட்டி ஆட்டி நடந்து போனால் நான் எங்கே கண்ணை வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோ வந்து அவனுக்கு முடியல, ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த சைடு வந்து டே தான் அப்படியே வந்து அங்கேருந்து பாருக்கு பேக் சைடில் வந்து போயிடுறான். கார்டன் மாதிரி இருக்கும் பாருக்கு பின்னாடி. ஸோ அந்த இடத்துக்கு போயிடுறான். அந்த இடமே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பிளேஸையும். ஸோ டே வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஜங்குக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான். ஆக்சுவலாக அவன் வந்து ஜங்குக்கோட நம்பரை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்ததும் அவனுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு அவன் வந்து செக் பண்ணல. அதுக்கு முன்னாடி அவன் வந்து வந்திருக்க மெசேஜை தான் பார்க்குறான். ஸோ அந்த மெசேஜில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹாய் குக்கி, நான் வந்து பேக் சைட் கார்டன் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கேன், பாருக்கு பின்னாடி வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு மெசேஜு. ஸோ அந்த மெசேஜை பார்த்ததும் வந்து யாருன்னு பின்னாடி போய் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அவன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரேஸ் பண்ணி பார்த்துடலாம் யார் இந்த நம்பர் அப்படின்லாம் அவனுக்கு தோணலை. சரி யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ பின்னாடி போய் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து அந்த கார்டனே வந்து அவ்வளோ அழகாக ஆல்ரெடி பாரில் இருக்கவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து டே வந்து நடந்து வரான். ஸோ ஒரு ரெமோ செட்டப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லைட்ஸுக்கு நடுவில் வந்து டே நடந்து வரான். ஸோ டே வந்து ஒரு பொக்கேயோட நடந்து வர ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவன் வந்து டேவை அட்மையர் பண்ணி பார்க்க இந்த சைட் டே வந்து அவனை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்த்து கண் அடிக்கிறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. பட் அவன் சீக்ஸ் வந்து லைட்டாக ரெட் ஆகுது. ஸோ அந்த சைட் டே தான் அவன் முன்னாடி வந்துட்டு அந்த பொக்கேவை கொடுத்துட்டு கண்ணாலே வந்து பின்னாடி பாரு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு வந்த வழிக்கு பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது. ஸோ அந்த போர்டில் வந்து டே வந்து ஜங்குக்கே தெரியாமல் இத்தனை நாள் அவங்க மீட் பண்ணுறப்போ அவன் பாடி கார்டை வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பான். ஜங்குக்கே அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறது எல்லா ஃபோட்டோவுமே. ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து குட்டியாக அது எல்லாமே வந்து பின் பண்ணி வச்சுருக்கான் அந்த போர்டில். அந்த போர்டுக்கு நடுவில் வந்து ரெட் கலர் லெட்டர்ஸில் ஹார்ட் போட்டு ஐ லவ் யூ பன்னி மாஃபியா அப்படின்னு போட்டிருக்கு. அதை வந்து பார்த்ததும் ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட ஐஸ் வந்து வைட் ஆகுது. அண்ட் அவன் ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டியரியாக மாறுது. ஸோ இந்த சைடு வந்து அவன் திரும்பி டேவை பார்க்க அவனுக்கு இன்னும் ஐஸ் வைட் ஆகுது. ஏன்னா டே வந்து அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு ஒரு ரிங்கோடு வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் டேவை பார்த்துட்டு டே என்ன பண்ணுற அப்படின்னா அவன் வந்து அவ்வளோ லோவான வாய்ஸோட க்யூட்டாக கேட்க இந்த சைட் டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரிங்கை வந்து ஜங்குக்கு முன்னாடி காட்டுறான். எனக்கு எப்போ சொல்லலாமா வேணாமா, இது கரெக்டாக இருக்குமா எதுவுமே தெரியல, அதனால தான் நான் இதை தள்ளி கொண்டு வந்தேன். இது சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான ப்ளேஸும் கரெக்டான வாய்ப்பும் கிடைக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த மாஃபியா பார்ட்டி வந்துச்சு. கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதுவும் வந்து என்னை தேடுவோன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டே உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணேன் உனக்காக. இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே பின் பண்ணி ஐ லவ் யூ பன்னி மாஃபியா அப்படின்னு எழுதுனேன். நீ கேட்டல்ல ஒய்ஃப்காக விட்டு கொடுக்க மாட்டியான்னு. ஃபஸ்ட்டு நீ முதல்ல என் ஒய்ஃபாகு, அப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் உனக்காக. ஏன்னு தெரியல, இந்த கொஞ்ச நாள்லேயே நீ உலகமாக மாறிட்ட. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு அந்த உண்மையான ஸ்மைலே வந்துச்சு. நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது. உன்னை பார்த்ததுக்கப்புறம் வேறு ஒரு ஃபீல், ஏதோ அம்பு வந்து குத்துன மாதிரி உன்னை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். உன் கண்ணை பார்த்தப்போ இவன் ஒரு குழந்தை, இவனை எப்படி மாஃபியாக மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த குழந்தைய மொத்தமாக மாற்றிக்கலான்னு நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு என் மூலயமா ஒரு குழந்தை கொடுக்கணும்னு ஒரு ஆசை. உன்னை லைஃப் லாங் கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்குமே அவனை பத்திரமா பார்த்துக்கணுன்னு எனக்கு தோணுது. அவ்வளோ லவ்வோட என் மொத்த லவ்வையும் அவனுக்கு கொடுக்கணும்னு தோணுது. மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட விட மாட்டேன். அதை யார் வந்து பண்ணாலும் அவங்கள போட்டு தள்ளிடுவேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். என் லைஃப்பில் நீ வந்ததுனால நிறைய விஷயம் மாறிச்சு. எனக்கு நீ லைஃப் லாங் வேணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, நான் உன் ஆன்சரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட வரலாம். நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்.
உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். என்னடா இத்தனை நாள் சண்டை போட்டு இப்போ ஐ லவ் யூன்னு சொல்கிறேன்னு நினைக்காத. இத்தனை நாள் நம்ம சேருவோமான்ற அந்த ஒரு ஓப்பே எனக்கு வரல. பட் இப்போ தோணுச்சு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே, நீ ஓகே சொல்கிறியா இல்லையான்னு பார்க்கலாமே அப்படின்னு. ஏன்னா என் கிட்ட வந்து பக்கத்தில் கொஞ்சம் பேசுகிற ஒரே ஆள் நீ தான். நான் வரமாட்டேன், நீ தான் வருவேன். அந்த திமிரு, அந்த அழகு, இந்த கண், இந்த மூக்கு, இந்த கண்ணம், இது எல்லாமே நானே எடுத்துக்கணும்னு தோணுச்சு. இந்த லிப்ஸு எல்லாமே எனக்குன்னு தோணுச்சு. நீ எனக்காக பிறந்தவன்னு நினச்சேன். அதனால தான் என்னையே போட்டி போட்டு சண்டை போடுற ஒரு பர்சனை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்னை லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சு என் பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணுன்னு தோணுது. ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க, இந்த சைட் சங்குக்கு அவ்வளோதான். அவன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் கேட்டு அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அது வந்து கொட்டிகிட்ருக்கு தாரையாக. ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்துட்டு, நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா, உனக்கு வேணான்னா ஓகேண்ணா அப்படின்ட்டு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேவோட ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு அவன் வந்து டேவோட சீக்ஸை ரப் பண்ணிட்டு, ரிங்கு போட்டு விடு அப்படின்ட்டு அவன் ஒரு லோவான வாய்ஸோடு சொல்ல, டே வந்து அவன் கையை பிடிச்சிட்டு வந்து ரிங்கு போட்டு விட்றான் ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட. அவன் அந்த ரிங்கு போட்டு அப்படியே வந்து ஜங்குக்கோட அந்த ரிங் ஃபிங்கர்லேயே வந்து கிஸ் பண்ண இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவனை பொறுமையாக நிற்க வைக்கிறான். ஸோ டேவா வந்து நிற்க, இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணி அப்படி அழுகுறான். அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்து இந்த சைட் டேவா வந்து அதை பார்த்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவனும் வந்து ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான், நீ எவ்வளோ பெரிய கேடி தெரியுமா, ஏன் இத்தனை நாள் மறைச்ச, நீ எப்படி நினைக்கல நான் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு, நானும் ஒன்று பார்த்த ஒன்றுமே விழுந்துட்டேனே, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தேன்னா யார் தான் லவ் பண்ணாமல் இருப்பான். நான் உன்னை பார்த்த ஒன்றுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் பயம்தான் நீ அக்செப்ட் பண்ணவே இல்லையான்னு. அதனால தான் நான் சொல்லலை. தேங்க்யூ என்னை ப்ரப்போஸ் பண்ணதுக்கு. இப்போயாச்சும் லவ் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு அவன் வந்து க்யூட்டாக சொல்கிறான் அழுதுகிட்டே. சட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, டே பன்னி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ஐ லவ் யூ ஸோ மச், நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு செம்ம டைட்டாக ஹக் பண்ணது. சரி ஜங்குக்கு வந்து லைட்டாக அவன் ஃபேஸை மட்டும் ஜங்குக்கு வந்து டேவை ஃபேஸ் பண்ண மாதிரி அவன் வந்து பேக் ஆஃப் ஆகுறான். அந்த ஹக் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் டேவை பார்த்துட்டு, என்னை விட்டு போக மாட்டேன்ல, நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், என் மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவ்வளோ லவ்வோடு சொல்கிறான் ஜங்குக்கை பார்த்துட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட, ஐ லவ் யூ டூ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவோட லிப்ஸை அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேக்கு செம்ம ஷாக்கு. அவனை வந்து சிரிச்சுட்டே பேக் கிஸ் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து ஒரு டீப்பான அவ்வளோ லவ்ஃபுல்லான கிஸ் வந்து போகுது 5 மினிட்ஸ்க்கு. ஸோ டே வந்து அப்படியே ஜங்குக்கு ஒரு ப்ரைடல் ஸ்டேட்டில் தூக்க, இந்த சைடு வந்து ஜங்குக்கு தான், என்ன பண்ண போகிற, ஆசை தான், அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறவா, வீட்டுக்கு போகலாம் வா. வீட்டுக்கா, பார்ட்டி அது கிடக்குது, நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு காரில் கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு டே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். டே வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட ஹேண்ட்ஸு செம்ம டைட்டாக வந்து பிடிச்சிட்ருக்கான். ஸோ டே தான், வீட்டில் ட்ராப் பண்ணிட்டா, வேண்டாம், அங்கே போனாலும் நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன், என்னை உன் வீட்டுக்கே கூப்பிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த சைட் டே தான், நானும் என் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், பரவாயில்ல, அப்போ நம்ம 2 பேரும் அங்கேயே இருக்கலாம், அப்போ உனக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை பன்னி, உண்மையாக கேட்குறேன், 2 பேர் மட்டும் அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் தனியாக இருக்க போகிறோம், உனக்கு ஓகேவா? நானும் அதே தான் சொல்கிறேன் டைகர், எனக்கு ஓகே தான், வா போகலாம் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்ல, இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்கு கூட 4 ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுத்தது. அவன் வந்து திருப்பி காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட அவனை வந்து விண்டோ கிட்டே போய் சாஞ்சிக்கிறான். ஸோ அப்படியே வந்து அந்த டிரைவிங் சைலண்ட்டாக அழகாக வந்து போகுது பீஸ்ஃபுல்லாக. ஸோ 2 பேரும் வந்து அந்த பெரிய மேன்ஷனுக்கு வந்து போக, இந்த சைட்டே வந்து ஜங்குக்கு அவன் கூட இறுக்கி வச்சுட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு வரான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வரல, சரி இப்போ நான் குளிக்கணும், நான் என்ன ட்ரெஸ் போடுறது, ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு அவன் வந்து ஜங்குக்கோட வயசில் பிடிச்சி இழுத்து சொல்ல, இந்த சைட் ஜங்குக்கு தான் டேவோட சீக்ஸ் வந்து அப்படி தள்ளி விட்டு, ரொம்ப தான் ஆசை, உன் ட்ரெஸ் கொடு, ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீ கேட்டால் நான் என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவோம், ட்ரெஸ்ஸு தானே, வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு பிடிச்சி கூப்பிட்டு போவேன். ஜங்குக்கு வந்து அவ்வளோ லவ்ஃபுல்லான ஐஸோட வந்து டேவை பார்க்குறான். ஸோ இந்த சைடு வந்து டே தான் அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனோட ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து குக்கி கிட்ட கொடுக்குறான். ஃபஸ்ட்டு நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, அப்புறம் நான் போகிறேன். சரி ஓகே
நீ எங்கேயும் போகாத, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. சரி சரி, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன், போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் உட்காந்துடுறான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கும் வந்து உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனை வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக வெளில வரான் க்யூட்டாக. அந்த ட்ரெஸ் அவனுக்கு ஓவர் சைஸ்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஒரு பன்னி மாதிரி. ஸோ டே வந்து அதை பார்த்தா அழகாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டா வந்து அவனோட லேப்பை தட்டுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து அழகாக க்யூட்டான பன்னி மாதிரி நடந்து போய் வந்து டேவோட லேப்பில் உட்கார. இந்த சைட் டே தான் ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த லேப்பில் உட்காரும் போதே நான் நினச்சேன், இந்த லேப்பில் நீ மட்டுமே உட்காந்தா போதும் அப்படின்னு. அப்போது ஆக்சிடெண்ட்டாக உட்காந்தது, இப்போது லைஃப் லாங் நீ இங்கே தான் உட்காந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கோட வயசு பிடிச்சிட்டு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் சொல்லனாலும் நான் இங்கே தான் உட்காருவேன், எனக்கு எந்த சேரும் வேண்டாம், இதுதான் என் பெரிய சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே உட்காரான். ஸோ அந்த சைட் டே வந்து ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணேன். ஜங்குக்கும் வந்து டேவோட நோஸில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைட் டே தான், இதில் நீ ரொம்பவே அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில், பன்னி மாதிரி அவ்வளோ க்யூட்டாக செவன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி நசிக்கிட்டே ஆட்டுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான், சரி போதும் போங்க, போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. போங்களா? வாங்க போங்கலாம் பேசுகிற பழக்கம் வந்துச்சா என்ன? ஆமாம், இனிமேல் என் புருஷனாச்சே. 2 வயசு தானே சார் பெரியவங்க. கலாய்க்காதீங்க. சரி ஓகே பரவாயில்ல, நீ இப்படியெல்லாம் என்னை கூப்பிட வேணாம், எனக்கே பிடிக்கல. நீ என்னை கெத்தாக திமிராக என்கிட்ட பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் வந்து வாஷ்ரூம் கூட்ட போயிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து தேவை போகிறத பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுக்க அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக வந்து படுத்துட்டு இருக்காங்க பெட்டில், செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் டேவோட செஸ்ஸில் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே, டே உன்னால் இதை நம்ப முடியுதா? இது உனக்கு பிடிச்ச பையன் உன் பெட்டில் உன் கூட இப்படி படுத்துட்ருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி. நம்ப முடியல தான், எனக்கு பிடிச்ச பையன் என் கூட என் பெட்ரூமில் என்னை கட்டி பிடிச்சிட்டு கனவு மாதிரி இருக்குது அப்படின்ட்டே வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து டேவோட காலரை பிடிச்சி எழுது டேவோட லிப்ஸை பிடிச்சி கடிச்சிடுறான். அந்த சைட்டே தான், என்னடா கனவில்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃபோரில் கிஸ் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், எப்போ மேரேஜு? என் பேபி கேட்டான், இப்போ கூட மேரேஜ் பண்ணிப்பேன், அப்போவா பண்ணிக்கலாம். ஏய் பன்னி அமைதியாரு, மணி என்ன ஆகுது தெரியுமா? என்ன 11:30 தானே? 11:30 தானவா? இன்னும் 2 டேஸில் பண்ணலாம். 2 டேஸா? என்ன 2 டேஸா? உனக்கு அவ்வளோ சீக்கிரம் வேணுமா? நாளைக்கும் பண்ணிக்கலாமே. நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு? எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்போ நாளைக்கே பண்ணிக்கலாம், ப்ளீஸ் 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 அப்படின்னு அவன் க்யூட்டாக கேட்குறான். சைட்டே அதை பார்த்துட்டு, நம்ம என்ன ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம், நாளைக்கே பண்ணிக்கலாம்னு. கல்யாணம்டா இது, பரவாயில்ல நாளைக்கே பண்ணிக்கலாம், என் புருஷன் எனக்கு சீக்கிரமாக வேணும் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் அவ்வளோ அழகாக சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். வந்து ஜங்க கூட போகிற ஒரு கிஸ் கொடுத்துட்டு, சரிடி செல்லும் நீ தான் கேட்டல, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகே தேங்க்யூ அப்படின்னு அவன் க்யூட்டாக சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். டேவை வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஹேரில் வந்து கிஸ் கொடுக்குறான். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நிம்மதியாக தூங்குறாங்க 2 பேரும். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப் ஆக மேரேஜ் அவ்வளோ அழகாக முடியுது. அவ்வளோ பர்சனலான ஒரு மேரேஜ் தான். டேக்கு க்ளோஸான ஒரு மெம்பர்ஸும் ஜங்குக்கு க்ளோஸான மெம்பர்ஸும் வந்து மட்டும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக மேரேஜ் பண்ணிக்க அவங்களும் வந்து டேக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து டேக்குக்கு சேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த மேரேஜ் முடிய 2 பேரும் திருப்பி வந்து டேவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக நியூலி மேரிடாக உள்ளே வந்ததும் ஜங்குக்கு வந்து டேவை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறான். ஸோ அந்த சைடு வந்து டே தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா ஆச்சு, வீட்டுக்கு தானடா வந்திருக்கோம், இன்னும் திருப்பி ஏதாவது சண்டை போட போறியா என்ன அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டான். வந்து ஓடி வந்து டேவோட மேலே ஜம்ப் பண்ணி உட்காடுறான். ஸோ இந்த சைடு டே வந்து அவனை அப்படியே பிடிக்க அவனோட கை வந்து ஜங்குக்கோட பட்டை வந்து டச் பண்ணிடுது. ஸோ அவன் வந்து ஜங்குக்கோட பட்டை தான் இறுக்கி பிடிச்சிருக்கான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து லைட்டாக மூன் பண்ணிட்டு, அழுத்தாதீங்க, நீ தானே வந்து எகிரி குடிச்ச, எதுக்கு இப்போ இப்படி வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க, இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவன் கிட்ட வந்துட்டு, புருஷா நான் கல்யாணம் பண்ணிக்கு சீக்கிரம் பண்ணு கல்யாணத்தை அப்படின்னு சொன்னது இதுக்காக தான். எதுக்காக? இப்படி ஏறி உட்காரவா? மாறமாட்டேன் அது இல்லை. அப்புறம் நான் உன்னை பார்த்த உடனே சொன்னேன், எவ்வளோ பெருசாக இருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு. இப்போது நான் வேறு ஒன்றுத்தையும் பார்க்கணும் பெருசாக இருக்கா இல்லையான்னு.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த சைட்டே வந்து ஒரு வைட் ஐஸோட, "பொறுக்கி நாய், எப்படிடா பேசுகிற நீனு? நீ என் பொண்டாட்டிடா" அப்படின்ட்டு அவன் வந்து ஜங்கு கூட பட்லேயே ஒரு ஸ்லாப் கொடுக்க, இந்த சைட் ஜங்குக்கு தான், "அதுதான் நானும் சொல்கிறேன் டாடி, பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டி தானே பார்க்கணும்" அப்படின்னு அவன் வந்து சொல்ல, இந்த சைட்டே வந்து ஒரு வைட் ஐஸோட, "டேடியா? அட பாவி, உன்னை இன்னசென்ட்டுன்னு நினச்சா உனக்கு எல்லாமே தெரியுமா?" "நான் யார் சொன்னா இன்னசென்ட்டு? நான் இன்னசென்ட்லாம் இல்லை. அதுவும் இப்படி ஒரு டேடியை வச்சுட்டு நான் எப்படி இன்னசென்ட்டாக இருப்பேன்? பக்கா டேடிடா நீனு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட காலரை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ண, டேவோ வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாமல் அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து கிஸ் பண்ணிவிட்டு வந்து பெட்ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அந்த பெட்ரூமில் போய்ட்டு செம்ம மேக்கவுட் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டே அவங்களுக்குள்ளே எல்லாமே வந்து முடியுது. இத்தனை நாள் வெயிட் பண்ண, இத்தனை நாள் மறைச்சி வச்ச அந்த லவ் அது அப்படியே வந்து தெரியுது. அவ்வளோ லவ் மேக்கிங் வந்து அங்கே அவ்வளோ அழகாக போகுது. அவ்வளோ லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் வந்து அதை நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். மாற்றி 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 வந்து அவ்வளோ ரவுண்டோட பொசிஷனோட வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஒரு 2 ரவுண்டு முடிச்சுட்டு வந்து 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், "ரொம்ப நல்லா இருந்துச்சு டாடி, இட் ஃபீல் ஸோ குட்" அப்படின்ட்டு அவன் வந்து டேவோட செஸ்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே சொல்ல, டேவோட செஸ்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இந்த சைட் டே தான், டாடி, "அட பாவி, உன்னை சின்ன பையன் குழந்தை, என் குழந்தைன்னு நினச்சா நீ ரொம்ப பெரிய ஆள் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்கு கூட ஃபேஸை கட் பண்ணி ஜங்கு கூட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறான். இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவை அப்படியே பார்க்குறான். டேவோட ஐஸை டீப்பாக பார்க்குறான். கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கோட ஐஸ் வந்து டியரியாக மாறுது. அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ இந்த சைட் டே தான், பேபி என்னாச்சு, எதுக்கு அழுவுற, ரொம்ப வலிக்குதா, ஹார்ஷாக பண்ணிட்டேனா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட பாடியை செக் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு டியரியான ஐஸோட ஒரு ஹாப்பி ஸ்மைல் கொடுத்துட்டு, "நீ எப்போட்டே எனக்கு வலியை கொடுத்துருக்க, நீ எப்போவுமே எனக்கு வலியை கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமாக தான் எடுத்துப்பேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என் லைஃப்பில் யாருமே எனக்காக இல்லைன்னு நினச்சேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே என்னை ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போது என்னடா அது பெரிய சத்தம்னு நான் திரும்பி பார்த்தேன். என் அம்மா அப்பா போன கார் தான் ஆக்சிடெண்ட். அங்கேயே ஸ்பாட் அவுட். அப்படி அழுதேன். அதுக்கப்புறம் என் அங்கிள் ஆண்டி தான் என்னை எடுத்து வளர்த்து பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசில் நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனால் வளர வளர என்னை அவங்க ஒரு பொருளாக கூட மதிக்கலை. என்னை ஒரு மனுஷனாகவே நினைக்கல. அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. எனக்கு சூசைட் பண்ணிக்கலான்னு கூட பேபி இல்லை, எனக்கு கம்ப்ளீட் பண்ண விட்டுட்டே ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஜங்குக்கு சொல்கிறான். அவ்வளோ டியரியான ஐஸோட ஜங்குக்கோட ஐஸை பார்த்ததும் டேக்கும் வந்து ஐஸ் டியரியாக மாறுது. ஸோ அந்த சைட் ஜங்குக் தான், "சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு நான் போயிருக்கேன் தெரியுமா. அப்போது போகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறோம், நம்மளை கொடுமைப்படுத்துகிறவங்க தானே சாகணும், நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நான் இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு கேஸ் லீக் ஆன மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் வெளியில் போயிட்டு வந்த நேரம் தான் இப்படி கேஸ் வெடியணுமா, எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவும் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணேன். நான் தான் அவங்க 2 பேரும் கொன்னேன், அவங்களா சாகலை" அப்படின்ட்டு அவன் வந்து சொன்னதும் ஜங்குக்கு இப்படி பேசுறதை கேட்டதும் டேக்கு வந்து அவனோட ஐஸ் அப்படி வைடாகுது. நம்ம ஒய்ஃப் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்மளை தொந்தரவுப்படுத்துகிறவங்கள நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வேர்ல்டில் யார் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணுறதே என் வேலையை மாற்றிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நானே அன்றைக்கி முடிவு பண்ணேன் மாஃபியாவாக மாறணும்னு. இப்போ வரைக்கும் மாஃபியாவாக இருக்கேன். ஆனால் இது இண்டஸ்ட்ரி உள்ள வரணும்னு எனக்கு 1 வீக் முன்னாடி தான் தோணுச்சு. உன்னை மீட் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடி. அப்போ தான் நான் அது உள்ளே வந்தேன். எல்லாரையுமே க்ராஸ் பண்ணி செகண்ட் ப்ளேஸ்க்கு வந்துட்டேன். ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் விழுந்துட்டேன். உன்னை மட்டும் பார்க்கலன்னா இப்போ என் லைஃப் எப்படி இருந்திருக்கூட எனக்கு தெரியாது தெரியுமா. நான் கண்டிப்பாக எங்கேயாவது போய் தான் விழுந்திருப்பேன். பேபி, தேங்க்யூ டே, தேங்க்யூ. அன்றைக்கி மட்டும் நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணலன்னா இது எதுவும் நடந்திருக்காது, என் லைஃபே மாறி இருக்காது. என்னோடய லைஃப்பை மொத்தமாக சந்தோஷத்தில் மாற்றினதே நீ தான். ஐ லவ் யூ ஸோ மச் டே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஹாப்பியான டியர்ஸோட ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறான். ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு,
நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ தான் எனக்கு எல்லாமே. நான் உன்னை என் பொக்கிஷம் மாதிரி பார்த்துப்பேன்டா. என் தங்கமே, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுடா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட சண்டை போட்டிருக்கவே மாட்டேன். ஸ்டார்டிங்கில் பார்த்த ஒன்றுமே உன்னை ப்ரப்போஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிருப்பேன் தெரியுமா? ஐ லவ் யூடா. ஐம் சாரி. உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேனா? நீ என்னை எப்பவுமே ஹர்ட் பண்ண மாட்டேட்டே அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீ கேட்டல்ல நான் உன் ஒய்ஃபாக மாட்டேன்னா உன் ஒய்ஃப்காக விட்டு கொடுக்க மாட்டியான்னு. 1 வீக்லேயே இவ்வளோ க்ராஸ் பண்ணி வந்தேன். ஆனால் உன்னால் ஃபர்ஸ்ட்டு பர்சனை க்ராஸ் பண்ண முடியல. இப்போ உன் புருஷனே உனக்கு தரேன். நீ ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் போ பேபி. நீ போ. உனக்கு இதுதான் ட்ரீம்னா நான் அதை செய்வேன். உனக்கு எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும் முக்கியம். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஹேரை வந்து தடவிக்கிட்டே சொல்கிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து ஒரு டியரியான ஐஸோட ஸ்மைல் பண்ணிட்டு டேவோட கழுத்தை பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டேவாக வந்து பேக் கிஸ் பண்ணு. இந்த சைட் டே தான் என்ன, அதெல்லாம் எனக்கு வேணாம் அபி. அப்புறம் நான் பெட்லேயும் சரி வெளியிலையும் சரி என் அபிக்கு கீழே தான் நான் இருக்கணும். என் அபி ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்கணும், நான் செகண்ட் ப்ளேஸில் தான் இருக்கணும். எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போது நீ அபி கீழே தான் இருக்கணுமா? ஆமாம். அப்போட்டே வந்து அவன் காது கிட்ட போயிட்டு ஒரு அஸ்கியான வாய்ஸோட, அப்போ அபிக்கு இன்னொரு ரவுண்ட் வேணும், கொடுப்பியா? அபி கீழே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நான் என் டேடிக்கு என்னை ஃபுல்லாகவே தரேன். பட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன். என்னது பேபி? நான் இன்னும் அம்மா அப்பா பார்க்கவே இல்லையே. நான் அம்மா அப்பா கிட்டே பேசவே இல்லை. நம்ம மேரேஜுக்கு கூட நீங்கள் அம்மா அப்பா பற்றி எதுவுமே சொல்லலை. யாராவது அப்படி இருந்தால் தானே பேபி சொல்ல முடியும். எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல. ஜங்குக்கு வந்து அவனோட ஸ்மைல் அப்படியே ட்ராப் ஆகிடுது. அப்போ உங்களுக்கும் எனக்கு என் அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. நான் ஒரு ஆர்ஃபனேஜ். அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே வளர்ந்தேன். ஆனால் எனக்கு வேறு எந்த வேலையும் தாண்டி மாஃபியாவில் இன்ட்ரெஸ்ட் வந்து, அதனால தான் நான் இதை நானே எடுத்து பண்ணேன். இப்போது இந்த ஒரு பொசிஷனில் இருக்கேன், அவ்வளோதான். அதனால தான் நீங்கள் அம்மா அப்பா யாருன்னு சொல்லியா? ஆமாம், என் அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் இப்போ பார்த்துட்டேன். பார்த்தீங்களா? அவங்க உயிரோடு இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள நான் பார்த்துட்டேன் என் கண்ணு முன்னாடி. இப்போ என் கீழே இங்கே படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னல் ஆகிடுது. அவன் வந்து டேவை பார்த்து ஒரு டியரியான ஐஸோட பார்க்க, இந்த சைட் டே தான் அவன் 4L ஒரு கிஸ் கொடுத்துட்டு, எனக்கு இது வரைக்கும் என் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. ஆனால் என் அம்மா அப்பா யாரும் இல்லாமல் நான் தனியாக இருந்தேன் இந்த உலகத்தில். எனக்கு மொத்த அன்பும் சேர்த்து கொடுக்க எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் நீ. அப்போது நீ தானே என் அம்மா அப்பா, நீ தானே எனக்கு எல்லாமே. என் அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, என் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு நீ தான் எனக்கு எல்லாமே. என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என் எனிமையாக இருந்தாலும் சரி, எல்லாமே என் பேபி தான். அது நீ மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ தாண்டா எனக்கு எல்லாமே. நீ கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான பர்சனாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு, இன்னொரு ரவுண்டு கேட்டிங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே க்யூட்டாக சொல்கிறான்ட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணேன். திருப்பி பயங்கரமான ஒரு ரவுண்டு வந்து போகுது. அப்படியே வந்து டேஸை ஸ்கிப் ஆக டேக்குக்கு வந்து அவங்க லவ்வை அவ்வளோ ட்ரூவாக அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணி அப்படி அவங்க லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக அவங்க லைஃப் வந்து லீட் ஆகுது. ஸோ அப்படியே வந்து 1 மந்த்தும் ஸ்கிப் ஆகுது. ஸோ 1 மந்த் ஸ்கிப் ஆக ஒரு 5 days, அந்த 5 days வந்து டே வீட்டுக்கு வரான். ஸோ டே வீட்டுக்கு வந்து பார்த்தா குக்கி ஆளை காணோம், எங்கே போனானே தெரியல. அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பதறிடுது. ஸோ அவன் வந்து ஃபுல்லாக தேடுறான், வீடு ஃபுல்லாக தேடுறான், ஜங்குக்கு காணோம். இன்றைக்கின்னு பார்த்து பாடி கார்ட்ஸை எல்லோரும் வந்து வேறு வேலையில் இருந்ததுனால வீட்டுக்கிட்டே எந்த பாடி கார்ட்ஸுமே காணோம். ஸோ அதனால் வந்து அவன் டக்குன்னு வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓட்டுறான். அவன் ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டியரியாக மாதிரி தான் வந்து ஜங்குக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான். ஃபோன் போகவே இல்லை சுத்தமாக. ஸோ அங்கேருந்து வந்து டேக்கு வந்து ஒரு பாடி கார்டு கிட்டே இருந்து வந்து ஃபோன் வருது. ஸோ டே வந்து அதை அட்டன் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி ஜங்குக்கு காணோம், எங்கன்னு தெரியல, கொஞ்சம் தேடுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்துறான். ஸோ அந்த சைடு வந்து அந்த பாடி கார்டு தான் ஒரு கூலான வாய்ஸோட, பாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் ஒய்ஃப் அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க, இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவர் வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்கு அங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் டேக்கு வந்து ஒரு மூச்சே வருது. ஸோ அவன் வந்து ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ அவன் வந்து அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து அவன் ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து போக அவன் வந்து ஜங்குக்கோட வீட்டை ஓப்பன் பண்ணான்.
வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ஹால் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு வந்து டே தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக் வந்து அந்த சென்டரில் வந்து நின்றுட்டுருக்கான். லிவிங் ரூமோட சென்டர் ஆஃப் த ஹாலில் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் நின்றுட்டுருக்க அவனோட முன்னாடி வந்து ஒரு டேபிளில் அழகாக கேக் வச்சுருக்கு. ஸோ அந்த கேக்கோடு சேர்த்து பக்கத்தில் வந்து அழகான ஒரு பாக்ஸும் வந்து இருக்குது. ஸோ டே வந்து அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் அவன் ஓடி போய் வந்து ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பேபி எங்கே போன நீ? கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? எங்கே போனாலும் சொல்லிட்டு போக மாட்டியா? ஃபோன் போட்டால் ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி அவ்வளோ பயத்தோடு கேட்க ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனை வந்து டேவை செம்ம டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைடு வந்து டே பேக்கப் ஆவ ஜங்குக் தான். நீ மட்டும்தான் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுவியா? நானும் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுவேன். நீ மட்டும்தான் என்னை ப்ரப்போஸ் பண்ணுவியா? நானும் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுவேன். பட் இப்போ ஐ லவ் யூன்னு சொல்லிலாம் ப்ரப்போஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி இன்னொரு ப்ரப்போசல் இருக்குது. என்ன ப்ரப்போசல்? இப்போது நம்ம 2 பேர் இறுக்கி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குற அந்த காலம்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த இந்த சைடு ஜங்குக் தான். பின்ன நம்மளுக்கு நடுவில் நம்மளோட ஜெராக்ஸ் படுத்துட்டு இருந்தா எப்படி நம்மளால் கட்டி பிடிச்சிட்டு படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை பவுட் பண்ணிட்டே சொல்ல டேக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே உலகமே நிற்கிற மாதிரி இருக்குது. அவன் வந்து டக்குன்னு ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கை பார்க்க இந்த சைடு ஜங்குக் தான். பின்ன என்ன, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? அந்த குட்டி மட்டும் வந்துருச்சுன்னா நம்மளை ஒழுங்காக படுக்க விடுமா? ஒழுங்கா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, கிஸ் கூட ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டே க்யூட்டாக சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே தான் பேபி விளாடாத. என்ன விளாடாத? அப்புறம் தான் சொல்கிற போகிறேன் போங்க. என் வயிற்றில் இருக்கிற உங்கள் குட்டி என்னை போட்டு எட்டி எட்டி வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான். என்னடா சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், நான் 1 வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ டியர் ஐஸோட வந்து ஸ்மைல் பண்ணுறான். அவனோட ஐஸ் வந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டு தான் வந்து ஜங்குக்கை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவ்வளோ கிஸ் கொடுக்குறான் இந்த சைடு ஜங்குக் தான். ஆஹா போதும் போதும் போதுது அப்படி பேபி சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் டெஸ்ட் பண்ணப்போ பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. சரி சர்ப்ரைஸாக சொல்லலான்னு தோணுச்சு. அதான் இங்கே வந்து ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அப்புறமா நான் தான் உங்கள் பாடி கார்ட்ஸை விட்டு இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட, நான் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஜங்குக்கோட லிப்ஸாக கனெக்ட் பண்ணி அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். போதும், அது கேக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது, வாங்க போய் வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட வயிற்றை பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். அவனை வந்து கேக் முன்னாடி வரான். ஸோ அந்த கேக்லேயே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் டாடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு, நான் வந்துட்டேன் அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு குட்டி பாம்ஸோட போட்டு அந்த கேக்கில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு டே அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறான். அவனோட ஐஸ் வந்து டியர்ஸ் வருது. ஸோ அவன் அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து ஊட்டி விட ஜங்குக்கு வந்து டேக்கு திருப்பி ஊட்டி விடுறான். ஸோ அப்படியே வந்து டே அந்த பக்கத்தில் இருக்க பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குட்டியான ஒரு ட்ரெஸ்ஸு, குழந்தையோட ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட வந்து ஜங்குக்கோட ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணால ஸோ அந்த கிட்டும் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து டபுள் கோட்ஸ் இருக்குது. ஸோ டே அதை பார்த்துட்டு ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த பாக்ஸை வந்து கையில் எடுக்கிறான். ஸோ அந்த கிட்டே அவன் கையில் எடுத்துகிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து அவ்வளோ டியர் ஐஸோட பார்க்க இந்த சைட் ஜங்குக் தான். அம்மே என் புருஷன் எவ்வளோ கெத்தாக இருப்பான், இப்போனா இப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இதெல்லாம் தனி ஃபீலிங் பேபி, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து டே வந்து அவனை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ண வைக்கிறான். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? லாஸ்ட்டு 3 months எதுவும் பண்ணக்கூடாது தெரியும்ல அப்படின்னு அவன் வந்து சொல்ல டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு முதல்ல நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கணும்டா, அதுதான் என் வேலை. உன் உயிர் தானே எனக்கு முக்கியம். ஐ லவ் யூ ஸோ மச். இப்போது ஏன் இந்த உயிரையும் தாண்டி இன்னொரு உயிரும் வரப்போகுது. என் 2 உலகத்தையும் நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை இந்த மடியிலன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ அழகாக சொல்ல டேவை அப்படி சொன்னதும் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் டே தான் அப்படியே சோஃபா கிட்டே கூப்பிட்டு போய் ஜங்குக்கு அங்கே லேப்பில் உட்கார வைக்கேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட காலரை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போது ஒன்று வந்தால் ஓகே, ஒன்று உங்கள் லேப்பில் இருக்கும், இன்னொரு லேப்பில் நான் இருப்பேன். அப்போது உங்களுக்கு இன்னொன்று வேணாமா? யார் சொன்னா எனக்கு இன்னொன்று வேணான்னு? அப்போ உங்களுக்கு எவ்வளோ குழந்தை வேணும்? ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 போதும்.
ரொம்பலாம் வேணாம் 5 போதுமா அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தேவை அப்படியே அந்த கவுச்சில் தள்ளி விட்டு ஓவராகி வரான். ஸோ இந்த சைடு வந்து அவன் வரத்தை பார்த்துட்டு அவன் வந்து செம்மையாக சிரிக்கிறான். ஸோ 2 பேரும் வந்து கிகில் பண்ண இந்த சைடு ஜங்குக் தான் ஐ லவ் யூ ஸோ மச் டாடி, ஐ லவ் யூ, நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கு வந்து உட்கார வைக்கிறான். அவன் மேலேருந்து தள்ளி உட்கார வச்சுட்டு அவன் வந்து ஜங்குக்கூட முன்னாடி நெயில் டவுன் பண்ணிட்டு அவன் ஜங்குக்கூட ஃபோர்ஹெட்டு, நோஸு, ஹைஸு, சீக்ஸு, லிப்ஸில் ஒரு பெக்கு அப்படின்ட்டு அவன் கீழே வரைக்கும் வந்துட்டு அவங்களோட மேரேஜ் ரிங்கையும் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜங்குக்கோட டிஷர்ட்டை வந்து தூக்கிட்டு அவனோட டம்மியில் வந்து ஒரு அழகான கிஸ் கொடுக்குறான். சரி ஜங்குக்கு தான் ஆஹா கூசுது, நீ இவ்வளோ அழகாக இருக்க, அதே மாதிரி நம்மளோட ஜெராக்ஸ் வேறு போகுது, உங்கள் 2 பேரும் நான் அவ்வளோ பத்திரமா ஹாப்பியாக பார்த்துப்பேன், 2 பேரையும் நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஸோ மச், இனிமேல் எனக்கு 2 பேபிஸ், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேபிஸும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழகான வாய்ஸோட அழகான ஐஸோடு சொல்ல ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் வரோம், அதை 5 கேட்டிங்களே நான் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட நோஸை பிடிச்சி வந்து ஆட்டுறான் பிஞ்ச் பண்ணிட்டு. டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கு லேப்பில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த லவ்னா என்னன்னே தெரியாதவனுக்கு, லவ்வே பிடிக்காத ஒருத்தனுக்கு இப்படி வந்து லைஃப்பில் வந்து நல்லா லவ் பண்ண வச்சிட்டல, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா, அட காதல் இதுதானா, அதில் நானும் விழுந்தேனா அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஆஹா பாடுறா அப்படின்னு ஜங்குக்கு வந்து அவளை க்யூட்டாக சொல்லிட்டு டேவோட லிப்ஸை வந்து கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே தான் நல்லா அந்த கிஸ்ஸை டீப் ஆக்கிட்டு ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு டே வந்து சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நானும் என் டேடியை ரொம்ப லவ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை க்யூட்டாக சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நீ சரியான பண்ணிடா என்னோட பொண்டாட்டி எந்த மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல 2 பேரும் வந்து ஹாப்பியாக ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க வந்து அப்படியே லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களோட லைஃப் இன்னும் லவ்வோடு ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ மூவியாக கேட்டிங்க, மூவியாக கொடுத்துட்டேன். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய கான்செப்ட்டு. ஸோ இதிலேருந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சொல்லி தான் அவங்க வந்து இந்த ஒன் ஷாட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட டைப்பில் நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை கொடுத்துட்டேன் என்னோடய ஐடியாஸையும் சேர்த்து. கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 7K ரீச் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கேஷா சிசி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான்டா, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபீஸ், பாய்.